வாங்க வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். ரெண்டு ராஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இன்னைக்கு ஆட்டுக்கறி குழம்பு வறுவலும் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சரி, பற்ற வச்சுக்கலாம். தட்டி காஞ்சிட்டு எண்ணெய் ஊத்து. சரி, ஊற்றலாம். ஒன்றரை கிலோ கறிக்கு 1/4 கிலோ வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி கறி குழம்பு ஆட்டி செலவு வச்சு சாம்பார் வச்சா கறி அருமையாக இருக்கும். டேஸ்டா சூப்பரா இருக்கும். அது மாதிரி குழம்பு வச்சா அருமையா இருக்கும். வெங்காயம் நல்லா வணக்கி எடுத்துக்கிட்டுங்க. அப்புறம் தான் அடுத்த செலவு ஒன்றானா வறுக்கணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இதை அள்ளி வச்சுக்கலாம். கொத்தமல்லி ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். சரி, ஏழு மிளகா போட்டு நல்லா வறுத்துக்கலாம். காரமா இருக்கும். ரெண்டு கட்டி பூண்டு உளிச்சு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வணங்கணுங்க. பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டு குழம்பு வச்சா உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்தம் பண்ணும். உடம்பு நல்லது, நல்லா ஆரோக்கியமா இருக்கும். கருவேப்பிலை தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். சரி, இஞ்சி தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இஞ்சி அதிகமாக போட்டா கண்ணி பிடிக்காதுங்க. அதனால கொஞ்சமாக போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போடுங்க. அது உடம்புக்கு நல்லது. இஞ்சி போட்டு வரலாம். பட்டை லவங்கம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகு சீரகம் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சரி, போட்டுக்கலாம். பாருங்க, வறுத்தாச்சு. நம்ம இறக்கலாம். 4 தக்காளி அரிஞ்சு வணக்கிக்கலாம். சரி, போட்டுக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி வணக்கி வச்சு ஆட்டணுங்க. அதுதான் வணக்கி போட்டால் தான் நல்லா இருக்கும். பாருங்க, பக்கத்து அடுப்பு பற்ற வச்சு விட்டா சோறு செஞ்சுக்கலாம்.
அதனால சோறு வச்சுட்டேன். தக்காளி வணங்கிருச்சுங்க. இறக்கி வச்சு ஆற வச்சு போட்டு ஆட்டிக்கலாம். கடலை 100 கிராம் போட்டுக்கலாம். சரி போட்டுக்கலாம். ஒரு மூடி தேங்காய் திருவி கொட்டிக்கலாம். போட்டுக்கலாம். செலவெல்லாம் போட்டு ஆட்டிக்கலாம். சரி ஆட்டிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சரி போட்டுக்கலாம். செஞ்சுட்டு எண்ணெய் ஊற்றி கறி போட்டுக்கலாம். சரி எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் கறி நல்லா வணங்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சரி இப்படி கறியை நல்லா வணக்கணுங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாங்க. ஆட்டி வச்ச மசாலா ஊற்றி தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றணுங்க. நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் கறி நல்லா வேகும். பாருங்க எப்படி கறி வணக்கணும். அப்படி நல்லா கறி வணக்கி அதுக்கு மேலே ஆட்டி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். கறியில் தண்ணி விடுது. அந்த தண்ணி வத்தலை முன்னாலாம் ஆட்டி வச்சா மசாலா ஊற்றிக்கலாம். பாருங்க தண்ணி நல்லா வற்றணும். அந்த நல்லா வணக்கணும். பாருங்க கறி நல்லா வணங்கிடுச்சு. தண்ணியெல்லாம் வச்சிருச்சு. இன்னும் ஆட்டி வச்ச மசாலா எடுத்து ஊற்றிக்கலாம். தண்ணியே நல்லா தலசரமாக தாராளமாக வச்சு குழம்பு வச்சா தாங்க நல்லா வேகும். நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு நல்லா வேக விடுங்க. தண்ணி நிறையா வச்சுங்க. இந்த மாதிரி நல்லா குழம்பா வச்சா தான் குழம்பு வேணுன்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம். கறியை வறுத்துக்கலாம். ஒரு 20 நிமிஷங்க ஒரு தட்டத்தை வச்சு மூடி வச்சா நல்லா வெந்து போயிடும். மேலே ஆயிடுச்சு எடுக்கலாம். கறி நல்லா வெந்துருச்சுங்க. இதான் தண்ணி கொஞ்சம் தாராளமாக வச்சா நல்லா வேகுங்கிறதுக்கு இதுதான். குழம்ப இருத்துக்கிட்டே கறியை வணக்கலாம். கறி வறுத்துக்கலாம். சரி வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்று
அதுக்காக ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னரமா வணங்குதுங்க. கருவேப்பிலை தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். பச்சை மிளகா தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். சரி. பச்சை மிளகா போட்டு கறிக்கு வணக்கினாட்டாங்க நல்லா டேஸ்டா இருக்கும். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். சரி. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கணுங்க. இப்போ கறி போட்டு வறுத்துக்கலாங்க. நம்ம வீட்டிலேயே தயாரித்த மசாலா பொடி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், போட்டுக்கலாம். எடுத்து வச்ச குழம்பு கொஞ்சம் ஊற்றி வறுத்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக பாருங்க, குழம்பு எடுத்து வச்ச குழம்பு நல்லா குழம்புன்னு இருக்கணும். ஆட்டுக்கறி குழம்பு, ஆட்டுக்கறி வறுவல் ரெடி, வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்கிறேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லு. பாரு எப்படி செலவெல்லாம் ஆட்டி குழம்பு வச்சிருக்கிறேன். இப்படி வறுத்து ஆட்டி குழம்பு வச்சா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாரு. நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. செலவெல்லாம் ஆட்டி வச்சிருக்கோம்ல, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுதான் செலவாட்டி இப்படி செய்யணுங்கிறது. குழம்பு கஞ்சி ஊற்றுப்பா. பாவாயி எங்க பல்ல இல்லைங்க, எப்படி இப்படி கடிக்கிறாள்? நல்லா மண்ணுக்கிறேன். நல்லா வெந்து போச்சு, மென்று சாப்பிட்றேன். அப்படியா? எவரிலையே நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா மண்ணு சாப்பிட்றேன். சூப்பராக. சரி. அப்பி சாப்பிட்டாதான் ருசி.
இந்த உலகள என்னடா அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ரெட்டை ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோ அப்பதான் உங்களுக்கு உடனே வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாமா?